எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். வெள்ளி பதக்கங்களுடன் 386 பேருக்கு நல்லாசிரியர் விருது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அதிமுகவிலிருந்து இபிஎஸ்ஐ ஜெயலலிதா நீக்கியது உண்மையா? அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் விளக்கம். செங்கோட்டையன் குற்றச்சாட்டு குறித்து பேச மறுத்த இபிஎஸ், செங்கோட்டையன் விவகாரத்தில் இபிஎஸ் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று கட்சியின் மூத்த நிர்வாகி திண்டுக்கல் சீனிவாசன் கருத்து. டிஇடி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுக்கு மன உளைச்சல். அமைச்சர் அன்பில் மகேஷ் கவலை. சூர்யா நடிப்பில் கருப்பு படத்தின் சில காட்சிகள் சரியாக வராததால் ரீஷூட் கேட்ட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. தயாரிப்பாளர் நோ சொல்லிவிட்டதால் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். வெள்ளிப் பதக்கத்துடன் 386 பேருக்கு நல்லாசிரியர் விருதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இன்று ஆசிரியர் தினத்தையொட்டி நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. அதிக மாணவர் சேர்க்கை, கற்பித்தலில் புதுமை, பள்ளிகளின் நலன் சார்ந்த சிறந்த பங்களிப்பு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நல்லாசிரியர் விருதை துணை முதலமைச்சர் வழங்கினார். 386 பேருக்கு 10,000 ரூபாய் வெள்ளிப் பதக்கம், சான்றிதழ் வழங்கப்பட்டது. டெட் தேர்வுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கவலை தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதா அல்லது சொந்த தேர்வுக்கு தயாராவதா என்று யோசிக்கும் நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும், ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் கூறிய குற்றச்சாட்டு குறித்து இபிஎஸ் மௌனம் காத்து வருகிறார். கட்சியிலிருந்து வெளியில் போனவர்களை மீண்டும் சேர்க்க இபிஎஸ்க்கு மனமில்லை என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். மேலும் கட்சியை ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தானே அந்த பணியை செய்யப்போவதாகவும் செங்கோட்டையன் கூறியிருந்தார். இதுகுறித்து இபிஎஸ் பேச மறுத்துவிட்டார். அதேவேளையில் செங்கோட்டையன் புகார் குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து செங்கோட்டையன் இன்று மனம் திறந்து பேசிய நிலையில் ஜெயலலிதா இபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதாக அவர் கூறியது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி விளக்கமளித்துள்ளார். பொய் புகார் ஒன்றில் ஜெயலலிதா இபிஎஸ்ஐ நீக்கியிருந்ததாகவும், ஆனால் 10 நாட்களில் அவரை இணைத்துக் கொண்டதாகவும் கூறியுள்ள நிர்மலா பெரியசாமி, தன் மீது பல புகார்களை வைத்துள்ள செங்கோட்டையன் இது பற்றி பேசக்கூடாது என்று கூறியுள்ளார். செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என்று திருமாவளவன் கூறியுள்ளார். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று தங்கள் கோரிக்கையை ஏற்க இபிஎஸ்க்கு மனமில்லை என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திருமாவளவன், செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என்றும், கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்பது வெளிப்படையாக பேசி அவர்களது பெயர்களையும் செங்கோட்டையன் குறிப்பிட வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கெடுவிடுத்து விட்டதாக செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். அந்த கூட்டணியில் இருந்து ஏற்கனவே ஓபிஎஸ், தினகரன் விலகிய நிலையில் இப்போது செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மூழ்கின்ற கப்பல் என்றும் ஒவ்வொருவராக விலகி செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ள செல்வ பெருந்தகை பாஜக அதிமுகவை அழித்துவிடும் என்று கூறியுள்ளார். சாலையில் கிடந்த தங்க சங்கிலியை போலீசில் ஒப்படைத்த பெண் தூய்மையாளர் ஒருவருக்கு நேர்மையை பாராட்டி துணை முதலமைச்சர் பரிசளித்தார். சென்னை அடையாறில் மண்டபத்தில் தூய்மை பணியாளராக வேலை பார்க்கும் கிளாரா நேற்று தங்கச்சங்கிலி ஒன்று கீழே கிடந்ததை கண்டெடுத்து அதை போலீசாரிடம் ஒப்படைத்தார். அவரது செயலை கேள்விப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிளாராவை வரவழைத்து பரிசு வழங்கி பாராட்டினார். வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாயகம் திரும்பியதும் அவரும் கிளாராவை பாராட்டுவார் என்று துணை முதலமைச்சர் கூறினார். செங்கோட்டையன் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை அவர் நிரூபித்துவிட்டதாக சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுக எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத பேரியக்கம் என்றும், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், நாளை நமதே என்றும் சசிகலா கூறியுள்ளார். மேலும் அதிமுகவில் நெருக்கடி ஏற்பட்ட காலங்களில் செங்கோட்டையன் துணிச்சலாக நின்று பணியாற்றியவர் என்றும் சசிகலா பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். கடுமையான வேலை பணிசுமைக்கிடையே ஒரு சமோசா சாப்பிட்டுவிட்டு டீ குடித்தால் எப்படி இருக்கும் என்று சுகம் நம்மில் பலருக்கும் தெரியும் என்றும், இதற்கு ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு கிடையாது. அந்த வகையில் சமோசாவின் சுவையறிந்த ரசிகர்கள் ஏராளமானோர் உள்ளனர். இதை உணர்த்தும் வகையில் உலக சமோசா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இது மத்திய ஆசியாவில் தோன்றினாலும் இந்தியாவின் ஃபேவரட் ஃபுட்டாக மாறிவிட்டது. உருளைக்கிழங்கு மசாலாவுடன் மொறு சமோசாவை சுட சுட சாப்பிட்டு சூடாக டீ குடித்தால் எல்லா டென்ஷனும் ஓடிவிடும் என்று கூறியுள்ளனர்.
சூர்யா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி உருவாக்கிய கருப்பு திரைப்படம் தீபாவளி தினத்தில் வெளியாகும் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த படத்தில் சூர்யா நடித்த பல காட்சிகள் ஆர்ஜே பாலாஜிக்கு திருப்தி இல்லாமல் போகவே அவர் ரீஷூட் கேட்டுள்ளார். ஆனால் சூர்யா படு பிஸியாக இருப்பதால் கிடைக்கவில்லையாம். மேலும் படப்பிடிப்பு தயாரிப்பு நிறுவனம் நோ சொல்லிவிட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆர்ஜே பாலாஜி விழி பிதுங்கி வருகிறாராம். இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.